சாய் சுதர்ஷன் ரூல்ட் அவுட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சர்ஃபராஸ் கான் உள்ளே வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயம் கிரிக்கெட் ஃபாலோவர்ஸ்க்கு, இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 429 ரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாமானியமான டேலி இல்லை ஒரு ரஞ்சி ட்ராஃபி சீசன். அண்ட் சீசன் ஆஃப்டர் சீசன் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணால் அதற்கான ஒரு ரிவார்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ரீட்ரேட் பண்ணுற விஷயமா இதை பார்க்கலாம். ஸோ சர்ஃப்ராஸ் கான் இருக்கார். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து சாய் சுதர்ஷனோட ரிகவரி ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா அவரோட ஒரு டோ ஸ்ட்ரெஸ் இன்ஜுரினால் அவர் வந்து ரூல்ட் அவுட். பட் அவருக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்படுது அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு ரிகவர் சூன். ஹிஸ் ரிகவரி இஸ் ஆன் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது தான் நம்ம சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லேருந்து கேள்விப்படும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இப்போ டீமில் வந்து தேவ்தத் படிக்கல் வந்து அநேகமாக நம்பர் 3 ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ஒரு 142 அடிச்சிட்டார் அந்த ஸ்ரீலங்கா 11ஓட இதில் ஒரு ப்ராக்டிஸ் கேமில். ஸோ அது நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது. சர்ஃப்ராஸ் கான் மைட் ஸ்லாட் இந்த மிடில் ஆர்டர். இப்படி இருக்கும்போது சுப்மன் கில் ஆடுவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு சைரஸ் பவுத்துல்லே ரொம்ப தெளிவாக அழகாக ஒரு பதில் சொல்லிட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அவர் ஆடினதை நீங்கள் பார்த்தீங்க அந்த ப்ராக்டிஸ் கேமில். ஸோ கண்டிப்பாக ஆட போகிறாரு, அவரை குறித்து எந்த அச்சமும் வேண்டாம் அப்படின்னு. ஸோ இதுதான் லேட்டஸ்ட் தகவல். வேறு என்ன டீம் காம்பினேஷனாக இருக்குங்கிறத நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.